என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ் கார்த்திகேங்க. நான் வந்து ஒரு தீவிரமான இளைய தளபதி விஜய் ரசிகர். இல்லை ஒரு தீவிரமான இளைய தளபதி விஜய் வெறியன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு விஜய் சாரோட ஒரு டை ஹார்ட் ஃபேன் நான். இப்போ வந்து என்ன விஷயம்னா, நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, லைட் மியூசிக், டான்ஸ், மிமிக்ரி, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆக்சுவலி எதுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்னா, ஆர்ஃபனேஜ் சில்ட்ரனுக்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ நாங்கள் கொஞ்சம் இன்ஜினியரிங் காலேஜ் பசங்களாம் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃப்ரீ. பட் ஆனால் வந்து பார்க்குறவங்க அவங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப், அது ஒரு 5 ருபீஸாக இருக்கலாம், 10 ருபீஸாக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அவங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப். ஸோ அவங்க எவ்வளோ டொனேட் பண்ணுறாங்களோ அந்த ஃபண்டை வந்து அப்படியே அவங்களுக்கு நாங்கள் டொனேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு பிளான். ஸோ இது முதல் தடவையாக அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க, உங்களால் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வர முடியுமோ அத்தனை பேரை கூட்டிகிட்டு வாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது வந்து நம்ம இளைய தளபதி விஜய் ஃபேன்ஸ் தான். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆர்குட்லேயே வந்து நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் சாரோட பர்த்டே அன்னைக்கு வந்து ஆர்குட் விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் பேர் வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு படிப்பு செலவு எல்லாம் ஃபுல்லாக அவங்களே எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. மேலே இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் கேள்விப்படும் போது மனசுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ நாங்கள் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அது எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு இளைய தளபதி விஜய் ரசிகன் அப்படின்ற சார்பில் உங்கள் எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், வந்து உங்களால் முடிஞ்சதை கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் தான் வந்து மாஸாக இருக்கணும், கெத்தாக இருக்கணும். எல்லாருக்கும் தெரியணும் இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியணும். இதுதான் வந்து எனக்கு சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வருவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் யாருமே நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கிடையாது. ஆர்குட்டில் வந்து பார்ப்பேன், ஆர்குட்டில் சாட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நானும் அப்பப்போ ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மூலிமா உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நிறையா வாய்ஸஸ் பேசுவேன், நம்ம தலைவர் மாதிரியும் பேசுவேன். ஸோ என்னோடய ப்ரோக்ராமும் வந்து நாளைக்கு இருக்குது. ஸோ வாங்க, நம்ம தலைவர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணுன்ட்ருக்கேன். நீங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டியோட மாடரேட்டர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட், தயவு செய்து இந்த 2 மட்டும் எலிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்காக பண்ணுற ஒரு விஷயம். நான் இப்போ ஃபேஸ் பண்ணுறது வந்து எனக்கு சரியாக தப்பானலாம் தெரியல. ஆனால் விஜய் ஃபேன்ஸை கண்டிப்பாக இன்வைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எங்கள் தலைவரோட கெத்தை காட்டணும், நம்ம தலைவரோட கெத்தை காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் உங்கள் எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து நாளைக்கு அக்டோபர் 30th ஈவினிங் 4 o'clock கேம்ப் ரோடில் ஒரு ஏசி ஹாலில் நடக்குது. ஸோ நீங்களாம் கண்டிப்பாக வாங்க. நன்றி.